அல்லேலூயா. வேஸ்தத்ராக் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு வாக்கு கொடுத்தாங்க. உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்குன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல தேவன் நமக்கு வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையாக கொடுக்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 8வது வசனம். எஸ், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்து, இமைப்பொழுது உனக்கு மறைத்து. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஆமென், ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எங்களுக்காகவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாங்கள் பார்க்க கூடாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்களுடைய முகம் உம்முடைய முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு ஆமென், ஸ்தோத்திரம். இமை பொழுது ஆண்டவரே ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் தேவன் ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைத்தீர். ஆனாலும் நித்திய கிருபையுடே உனக்கு இறங்குவேன் என்று சொன்னீங்களப்பா. நித்திய கிருபையுடே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, ஓ சந்தல் கபல் ரபா ஐடமனா சதல் கபல் ரபா ரிபாலர சதரபா ரிகபலபா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே நீங்க எங்களுக்கு நித்திய கிருபையுடன், நித்திய கிருபையுடன், நித்திய நீர் எங்களோடு எங்களுக்கு இறங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு இறங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு இறங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் உற்சாகமா ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிறீங்களோ ஆமென், ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி உற்சாகமா உங்களை விட்டு கொடுத்து கேளுங்க, உங்களை விட்டு கொடுத்து கேளுங்க. தேவனே எனக்கு ஆமென், ஸ்தோத்திரம். உங்க முகத்தை மறைக்காதபடிக்கு ஆமென், நித்திய கிருபையுடன் இறங்குவேன் சொன்னீங்களா ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு இந்த மாதத்துல ஒவ்வொரு நொடி போல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நித்திய கிருபையுடன், ஒரு நித்திய கிருபையுடன் ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு இறங்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது செகண்ட், அதாவது ஒரு இமைப்பொழுது, இமைப்பொழுது. தேவன் நம்மளை கைவிட்டது எவ்வளவு நேரம் தான்? நம்மை கைவிட்டது ஒரு இமைப்பொழுதுதான். அல்லேலூயா. அதுக்கே நம்ம என்ன சொல்லுது, ஒரு இமைப்பொழுது தேவன் நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? கைவிட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு கோபம், அவ்வளவு கோபம். ஆனா அடுத்துதான் சொல்றாரு, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். சொன்னாங்க, இனி நான் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன், மனுஷனை அழிக்க மாட்டேன். கர்த்தர் 7வது மாதத்துல ஆமென், ஸ்தோத்திரம். பூரணமான இந்த 7வது மாதத்துல அவர் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு? ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணுமா? அல்லேலூயா. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குன்னா தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவரு இறங்குவேன்னு சொல்றாரு, உனக்கு இரக்கம் காட்டுவேன்னு சொல்றாரு. ஆமென். அவர் இரக்கத்துக்கு முடிவில்லை. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர். என்ன சொல்றாரு பாருங்க, நித்திய கிருபையுடன் உனக்கு நான் என்ன செய்வேன்? இறங்குவேன். காரணம் என்ன? உம்மை ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல தேவன் கொடுக்கிற அந்த வசனத்தின் கருப்பொருள் என்ன? நமக்கு உதவி செய்ய இறங்குகிற தேவன். இறங்கம்னா இந்த இறக்கம் இல்ல, மனம் இறங்குகிறது. இரக்கம் உள்ள தேவன். லேலியா, லேலியா. அப்ப நமக்கு உதவி செய்ய இறங்குகிற தேவன். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம்.
தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுவதற்காக நம்ம அவரை நோக்கி பார்க்கணும் இல்லையா? 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க, ஏசப்பாட்ட கேட்டாங்க, எங்களை சுகமாக்குங்கன்னு சொன்னாங்க. தேவன் சொன்னாரு, நீங்க போய் என்ன செய்யுங்க, உங்க ஆசாரியன்ட்ட காமிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சுகமாயிட்ட, நீ ஆசாரியன்ட்ட போய் காட்டு. திரும்பி வந்து காட்டினது யாரு? ஒரே ஒரு ஆளு. அவனு யாரு? சமாரியன், தேவனை அறியாதவன். இன்றைக்கு பாரம்பரியமாய் பரம்பரையாய் வேதக்காரன் தான் சொல்லி கர்த்தருக்குள்ள இருக்கிற அவர்களை காட்டிலும் இன்றைக்கு தேவனுடைய ரட்சிப்பை கேட்டு புதிதாய் கேட்டு தேவனுடைய நாமத்தினால அவரை துதிக்கிற ஜனங்கள் ஆயிரமாய் முன்னேறிக்கிட்டு இருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம்? லேலியா அப்படிதான் இருக்கிறோம். ஆமென். ஆனா தேவன் சொல்றாரு, நீங்க இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஏன் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க கூடாது? லேலியா ஒரு காரியம் மட்டும் வாசிங்களேன். 1 சாமுவேல்ல 3வது அதிகாரத்துல 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 13-14 வாசம். ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது சொன்னது யார்ட்ட? கேட்டது யாரு? லேலியா. சாமுவேல் சொல்வதை காட்டிலும் அன்னாளுடைய கண்ணீரினாலே ஸ்தோத்திரம் உட்பவிக்கப்பட்டு அந்த கண்ணீரினாலே தேவனுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி தான் மட்டும் பெயர் சபா வரைக்கும் உள்ள அந்த தேசத்திலே அவரை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரனாய் பெயர் எடுக்கத்தக்கதாக பெற்றெடுத்த சாமுவேல். லேலியா. சாமுவேல் சாதாரணமா சொல்றீங்க? சாமுவேல் சும்மா இல்லைங்க. அவன் தாய் அவனை பிரசவிக்கும்படியாக எவ்வளவு பாடுபட்டாங்க, எவ்வளவு அழுதாங்க, எவ்வளவு கண்ணீர் வடிச்சாங்க. ஆமென். லேலியா நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம். அவர் இந்த பூமிக்கு வருவதற்கும் எங்க எவ்வளவு பெரிய ஆசாரியன் ஏலி, அவன் குடும்பத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்காகவும் சாமுவேல் பயன்படுத்தப்பட்டார். லேலியா சின்ன பிள்ளையில இருக்கும்போது தேவனுடைய வசனம் சொல்லுது. ஆமே ஸ்தோத்திரம். ஒரு காரியம் மட்டும்தான். என்னவா? ஏலியின் குடும்பத்திற்கு செய்ய போகிற எல்லா காரியங்களையும் தேவன் யாருக்கு வெளிப்படுத்தினார்? சாமுவேலுக்கு. எப்படியா? எதனாலயா? பாருங்க 13வது வசனத்தை வாசிங்க பலபடி. அவன் குமாரர் வர பண்ணுகிறதை ஏலி அறிந்திருந்தும் தகப்பனார் அறிந்திருந்தும் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஏலியின் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன். இதுக்குதான் கத்துறது. ஏன் பிள்ளைகளை கண்டிச்சு வளங்க, பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்துல கற்றுக் கொடுங்க. ஏன் சொல்றோம்? எதுக்கு கத்துறோம்? லேலியா ஒரே ஒரு ரகசியம் தாங்க. ஆமென். தேவனுடைய சாபம் வந்துடக்கூடாது. தேவனுடைய சாபம் பிள்ளைகள் மேல வந்துடக்கூடாது. லேலியா எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு சொன்னா அந்த இரக்கத்தை பெறுவதற்காக நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கும். பார்த்தா அவர் இறங்குவார். லேலுயா லேலுயா லேலுயா. ஸ்தோத்திரம். இந்த கிராமத்தை வாலிபர்களை கர்த்தருக்குள்ள சேர்க்க உண்மையுள்ள ஒரு நபர் போதும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மகனோ போதும். லேலியா என்ன செய்யல? அந்த கிராமத்தை
லேலுயா ஸ்தோத்திரம். உண்மையா சொல்றேன், இந்த வயசுல உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது என் சத்தியத்தை. ஆனா ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா நீங்க சாபத்துக்குள்ளா போயிருவீங்க. அந்த நாட்களை கர்த்தர் கிருபையை கொடுத்தாரு. இனி வரும் நாட்களை உங்க நாட்களை கிருபை என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. அன்னைக்கு பதில் கிடைக்கும். காலையில நான் ஒரு தப்பு செஞ்சா சாயங்காலம் என்ன செய்வாரு, தப்புக்கு தண்டனைய கொடுத்துருவாரு. இனி வரும் நாட்கள் தேவனுடைய நாட்களா தான் இருக்கும். லேலுயா அல்லேலூயா சொல்ல மாட்டோமே. கிருமண தேவர்களே, நம்ம கிருபையை இழக்க காரணம் என்ன? தவறுன்னு தெரியும், அவன் செய்யறது தவறுன்னு தெரியும். உன் பிள்ளைகளை நீ வளைஞ்சு நிமிந்து வேலை செய்ய விடலன்னா நாளைக்கு எப்படி அவனுக்கு வளரும்? 5 வளையாதது 50 வளையாது, வளையாது. இதை நீ சாபமா எடுத்துக்கிட்டீங்கன்னா சாபம் தான். அது அறிவுரையா எடுத்துக்கிட்டீங்கன்னா அறிவுரை. தேவன் நினைச்சுவாரு, அல்லேலூயா நடத்துவாரு. பிள்ளைகளை கண்டிச்சு வளருங்க, தப்பே கிடையாது. பிரம்பை கையாடவன் தன் மகனை பகைக்கிறான், அறிந்து இருந்தும் அடக்கவில்லை. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் சொல்றாரு, அக்கிரமம் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவது இல்லை. இந்த மாசத்துல 7ஆம் மாசத்துல தேவன் தெளிவா சொல்றாரு. அல்லேலூயா. இத பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய வசனம் சொல்லுது, நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை அவர்கள் அக்கிரம தெரிந்திருந்தோ நீ அடக்கலன்னு சொன்னா, மேல வர்ற ஆக்கிரையை தடுக்க ஒருவராலும் முடியாது. உன் பிள்ளைகள் மேல வர்ற ஆக்கிரையை தடுக்க ஒருவராலும் முடியாது. நான் என்ன செய்ய சொல்லவே முடியாது, கர்த்தர்ட்ட சொல்ல முடியாது. புருஷன் நீ சொல்லிக்கலாம், புருஷன் பொண்டாட்டிய சொல்லிக்கலாம். ஆமென். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்துல சொல்ல முடியாது. எஸ், ஏதேன் தோட்டத்துல ஸ்தோத்திரம், ஆதாம கேட்டவன ஏவாள சொல்றான், ஏவாள கேட்டவன சர்ப்பத்தை சொல்லுதான். ஆனா தேவன் என்ன செஞ்சாரு? 3 பேருக்குமே சாபம், பனிஷ்மெண்ட். நோ தயவு தாட்சண்யம். யாருக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, தயவு தாட்சண்யம் பார்க்கவே மாட்டார். இல்லையா? இப்படி உயிர் போக கத்திக்கிட்டு இருக்க நான் பாவம் செய்தாலும் தேவன் எனக்கு என்னன்னு தான் கேட்பார். லேலுயா லேலுயா. ஆனா எனக்கு தேவையெல்லாம் குழந்தைகளுடைய ரட்சிப்பு, பிள்ளைகளுடைய ரட்சிப்பு. ஆமென். உலகம் மறைக்கப்படட்டும், உலகம் மறைக்கப்படட்டும். வசனம் என்ன சொல்லுது? ஐயா, பலியினாலாவது காணிக்கையினாலாவது அதை நிவர்த்தி செய்ய முடியாது. எத? நம்முடைய அக்கிரமத்தை. யாருதான்? அதனால கர்த்தர் சொல்ற, நித்திய கிருபையில உனக்கு நான் இறங்குவேன், நான் மன்னிக்கிறதுக்கு தயை பெற்றிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். அவர் விளக்கறைய கொடுத்திருக்கிறார், விளக்கறையா கொடுத்திருக்கிறார். இப்ப நான் சம்பாத்தியம் பண்றேன், ஒரு 25 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி கையில வச்சிருக்கேன். எத்தனை கோடி ரூபாய்? சந்தோஷமா தான் சொல்லம்ல, உனக்கும் தருவம்ல. சொல்லு, எத்தனை? 5 கோடிடா. சத்தமா சொல்லு. 25 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி கையில வச்சிருக்கேன். இப்ப நான் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். எப்படிப்பட்ட ஆளுக்கு கொடுப்பேன்? யாருக்கெல்லாம் கொடுப்பேன் சொல்லுங்க? கஷ்டப்படுறவங்களுக்கா? எனக்கு யாருக்கு கொடுக்கணும் இரக்கம் பாராட்டப்படுதோ அவங்களுக்கு கொடுப்பேன். இப்ப வினோத் என் கூட சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்ப 25 கோடி இருக்கு. அவனுக்கு நான் இப்ப ஒரு 1.5 கோடியில ஒரு புல்லட் வாங்கி தரணும். எவ்வளவு? 1.5 கோடியில எத்தனை புல்லட்? ஒரே புல்லட் இருக்கு, சரியா? வாங்கி தரணும். வாங்கி தருவனா? வாங்கி தருவனா? எதுக்கு? பதில் பேசுங்க, நேரம் கடந்து போய். எதுக்கு? என் கூட வாக்குவாதம், சண்டை. ஏன் இருதயத்துக்கு கடினமா ஆயிடுச்சுன்னா நான் கொடுக்க மாட்டேன். அப்ப பாருங்க, இந்த மாம்சத்துல மனுஷிகத்துல ஒரு தயவு தாட்சணை இன்றி நான் சம்பாத்தியம் பண்ணுனதுங்கிறதுக்காக நான் என்ன செய்றேன்? அவனுக்கு நான் ஏன் இஷ்டப்படிதான் நான் கொடுப்பேன், இஷ்டப்படிதான் கொடுப்பேன். ஆனா ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர்
சொல்றாரு, இமை பொழுதுதான் நான் உன்னை கைவிட்டேன், இமை பொழுதுதான் கைவிட்டேன். ஆமே ஸ்தோத்திரம். நான் எனக்குள்ளதை கொடுக்கிறதுக்கு பல இரவுகள் யோசிப்பேன், பல பகல்கள் யோசிப்பேன். எப்படி கொடுக்கவா, கொடுத்துட்டா எனக்கு இவ்வளவு ரூபா போயிருமே, என்ன செய்ய ஏது செய்ய யோசிப்பேன். ஆனாலும் ஜீவனுள்ள கர்த்தர் சொல்றாரு, இமை பொழுது மட்டும் கைவிட்டாரு. இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா, என்ன செய்ய மாட்டாங்க, என் பிள்ளைங்க தாங்க மாட்டாங்க. உடனே அவர் என்ன செய்தாரு, அல்லேலூயா, இரக்கம் பாராட்டுகிறார். அது எப்படியா, நித்திய கிருபையுடன். நித்தியம்னா என்னதுங்க, நிரந்தரமான, நிரந்தரமா நமக்கு அவர் உதவி செய்வேன்னு சொல்றாரு. அது இந்த 7வது மாசத்துல அவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நெகேமியா 2:3 வாசிங்க. 2வது அதிகாரம் 3 வசனம். நெகேமியா 2வது அதிகாரம். என்றைக்கு வாழ்கன்னு சொல்லிட்டு, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசலில் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? ஆமென். அல்லேலூயா. இப்ப இங்க சொல்றாரு நெகேமியா, ராஜா கேட்காரு, ஏன் துக்க முகமா இருக்கிற? உடனே அவரு சொல்றாரு, ராஜாவே, எங்கள் பிதாக்கள் இருக்கும் கல்லறை ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? ஆமென். இப்ப 2 சம்பவத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். நெகேமியா, இன்னொரு ஆள் யாரு? ஏலி, நெகேமியா. ஏலி யாரு? ஆசாரியன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன். இந்த நெகேமியா யாரு? ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறவன், அரண்மனையில வேலைக்காரன், ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறவன். சரிதானா? இப்ப பாருங்க, உலக ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறவனும் பரலோக ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறவனும், இந்த 2 பேரை நம்ம கண்களுக்கு முன்பதாக தேவன் கொண்டு வந்து நிறுத்துறாரு. என்ன சொன்னாரு? 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல 17வது 18வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல 17, 18. என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் மறைத்தாயானால் சரியாகவும் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு ஏலி, அவர் கர்த்தர். அல்லேலூயா. அவர் கர்த்தர், அவர் பார்வைக்கு நலமானதை. ஏலின் பிள்ளைகள் என்ன ஆயிட்டாங்க? டிகார மக்களா போய் ஒண்ணுக்கு இல்லாம அழிஞ்சு போனாங்க. யார் மேல பாரத்தை சுமத்திட்டு நீ உன் பிள்ளைகளுக்காக கண்டிப்போடு வளர்க்காம விட்டுட்டேன்னு சொன்னா, ஏலியின் பிள்ளைகளை போல பேலியான பிள்ளைகளாய் மாறி போவார்கள். ஆமென். இப்ப இங்க நெகேமியா பாப்போமா? 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 1:6. 1:6. செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. பாவம் செய்த ஏலி என்ன சொன்னாரு? அவர் கர்த்தரியா, அவர் பார்வைக்கு நலமானதை செய்யட்டும். இன்னைக்கு இந்த அசால்ட்ல பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நெகேமியாக்கள் எழும்ப வேண்டும். பெற்றோர்கள் நெகேமியாக்களாக எழும்பி தன்னுடைய பிள்ளைகளை அலங்கங்கள் இடிந்து கிடக்கிற என்கிறது அறிந்த பின்பு, கேள்விப்பட்ட பின்பு, ராஜா அரண்மனையில இருக்கிற நெகேமியாவால் சும்மா இருக்க முடியவில்லையே. கையெல்லாம் பத்திரமா வைங்கம்மா,
ஏன்னா உங்க ஆசிரியர்கள் உங்களை கையில் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கை வேணும். பத்திரமாய் ஆமென். லேலுயா லேலுயா லேலுயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு நீ கண்டிக்க மறந்துட்டேனா, இன்னைக்கு நீ கண்டிக்காம செல்லம் கொடுத்துட்டேனா, என் பிள்ளை என்ன அப்படியே வளர்த்துட்டான். சிலர் சொல்லுவாங்க அவங்க அப்பா மேல பழி போடுவாங்க, சிலர் இருப்பாங்க அவங்க அம்மா மேல பழி போடுவாங்க. யார் மேல பழி போட்டாலும் சரி, கெட்டு போறது யாரு தான்? கெட்டு போறது யாரு தான்? யாரு? அம்மா சொல்லுங்க, யாரு தான் கெட்டு போறாங்களா? அவதான் வாக்குமூலம் கொடுத்திருக்கா, கேட்டீங்களா? ஆமென். ஏங்க கண்டிச்சு வளர்க்க வேண்டிய பெற்றோருடைய கடமைங்க. பிள்ளைகளை கண்டிக்காம வளர்த்து அது ஒரு நாள் வரும். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணுங்க, குற்றவாளிகள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். ஆமென். அதுக்கு தாங்க இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கிறேன். நீங்க அப்படி ஆயிரம் வந்துடாதீங்க, அப்படி யாரும் வந்துடாதீங்க. குற்றவாளியா வந்துற ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உண்மையா சொல்றேங்க, தேவன் இந்த மாதத்துல நான் எப்படி எல்லாம் ஆண்டவர்ட்ட வேத வசனங்களை எடுத்து இந்த வாரம் முழுக்கவே அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். தேவன் இந்த வார்த்தை கொண்டு தெளிவா 2 நாளைக்கு முன்னாடியே கட்டளையாவே போட்டுட்டாரு. கிருபை வேணுமா, நான் இறங்குறதுக்கு ரெடியா இருக்கேயா, ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாம் போல பிள்ளைகளை நீங்க வளர்க்குறீங்களான்னு கேட்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய நாள் வருவதற்கு முன்பதாகவே தேவனோடு மனம் பொருந்திருன்னு சொல்லிதான் தேவன் இந்த காரியத்தை இந்த மாசத்துல நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஏலி என்ன சொன்னாரு? அவர் கர்த்தர், அவருக்கு தெரியா, அவர் பார்வைக்கு நலமானதை செய்யட்டும். நெகேமியா என்ன செஞ்சிட்டாரு? தேவனிடத்துல முறையிட்டான். தேவனிடத்துல முறையிட்டான். வேண்டாண்டவரே, நாங்கள பாவம் செஞ்சவங்க, எங்க பாவத்தை மன்னிச்சிருங்க, பாவத்தை மன்னிச்சிருங்க. எப்படியோ இப்படி ஒரு பிள்ளை வந்து வளர்ந்துருச்சு, எப்படியோ இப்படி ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, வளர்ந்துருச்சு. இல்லையா சொல்லுவாங்க இல்லையா? ஆளை பார்த்தா வேலையை பார்த்தா இல்ல, வாய் வராதே, வாய் வரலாம். ஸ்தோத்திரம். ரெண்டுக்கு காரியம் என்ன? ஏலி அவர் கர்த்தர் நலமான செய்யட்டாரு, ஆனா நெகேமியா அப்படி இல்ல, டாப்படியா பிடிச்சுக்கிட்டான். ஹல்லேலூயா. ஐயா நல்லா பாருங்க ஐயா, கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஏலி எந்த காரியத்தை செய்ய அவன் முற்படவில்லை, எந்த காரியத்தை செய்ய முற்படவில்லை. ஏலியின் பிள்ளைகள் தருதலைகளாய் கோப ஆக்கினை வந்து செத்து போனாங்க. ஆனா நெகேமியா அப்படி அல்ல. எருசலேமின் அலங்கங்கள் நெகேமியாவுடைய அறுக்கையினால், நெகேமியாவுடைய இரக்கங்களினால், நெகேமியாவுடைய இரக்கங்களினால், நெகேமியாவுடைய இரக்கங்களினால், நெகேமியாவுடைய இரக்கங்களினால் எழும்பு திரும்ப கட்டப்பட்டது. கட்டப்பட்டது. உனக்கு ஆசீர்வாதம் வேணா நீ கைதட்டி வாங்கிக்கோ. ஹல்லேலூயா. எனக்கு கத்தத்தான் முடியும். ஆமென். தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற நெகேமியாவின் ஆத்தும பாரம் நமக்கு வேணும். ஆமென். நானே இந்த சூழல்ல இருக்கேன். நான் எங்க போய் என் பிள்ளைகளை சொன்னா கேட்கவா செய்றாங்க? அவங்க உனக்கு கேட்கலன்னா கேட்கறவங்க கொண்டு வந்து விடுங்கய்யா, விட்டுட்டு ஒதுங்கிருங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்களே,
இன்றைக்கு தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்முடைய இருதயத்தை ஏவிக்கிட்டே இருக்கிறார். லேலுயா, ஸ்தோத்திரம். எபேசியர் 5:16 யாருக்கெல்லாம் மனப்படமா தெரியும்? ஆமே. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடி நான் காலத்தை என்ன செய்யுங்க, நீங்க பிரயோஜனப்படுத்திக்கணும். நான் பிரயோஜனப்படுத்திக்கணும். இந்த உலகம் பிரயோஜனப்படுத்திக்கணும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிரயோஜனப்படுத்திக்கணும். அமே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நாட்கள் செல்ல செல்ல அமே ஸ்தோத்திரம், பல காலங்கள் சேர்ந்தது ஒரு நாள் என்று சொல்லி அமே ஸ்தோத்திரம். கண்மான தேவ பிள்ளைங்களே, அமே ஸ்தோத்திரம், இந்த காலத்தை அமே ஸ்தோத்திரம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் அமே ஸ்தோத்திரம் இமைப்பொழுதுதான் கைவிட்டார். ஆமென். அல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஆதியாகமம் 18:21 என்ன சொல்லுது? தேவனின் செயல்பாடு என்னன்னு பாருங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 18:21 சீக்கிரம். நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின் படியே. எஸ், ஆமென். தேவன் இறங்கி வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, இறங்கி போய் அங்க பார்க்கணும்யா, செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவர் பார்த்து ஆராய்ந்து அறிகிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 19, 15, 16 வாசிங்க. 19வது அதிகாரம் 15வது 16வது. மேல் வைத்த கிருபைன்னு வச்சுக்கலாமா? அத கிருபைன்னு வச்சுக்கலாமா? கிருபைனா என்னது? உதவி. அல்லேலூயா. கிருபையினால கர்த்தர் என்ன செஞ்சாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. லோத்தையும் பாருங்க, மருமகமாறு மிஸ்ஸிங் முடியல. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ என்ன செய்? அல்லேலூயா, வெளியில போயிரு. விடிய கால வெளுப்புல என்ன செய்ய போகுது? அந்த சோதம் கொமோரா பட்டணத்தை என்ன செய்ய போறேன்? அக்கினி கந்தகத்தினால அழிக்க போறேன், அழிக்க போறேன். ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்களே, ஸ்தோத்திரம். எப்படி லோத்தையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளை கரங்களை பிடிச்சிட்டு வந்து வெளியில விட்டாங்களாம், அதுபோல தேவன் இன்றைக்கு 6 மாதம் முடிஞ்சு இந்த 7வது மாதத்துல அப்படி கொண்டு வந்து கரத்தை பிடிச்சு கொண்டு வந்து விட்டுருக்கிறது. 7ஆம் மாதத்துல விட்டுருக்குது. எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? நமக்கு கிருபை வேணும். அவர் இறங்கணும். தேவன் என்ன செய்யணும்? இறங்கணும். அவர் சொல்லிட்டார், நித்திய கிருபையிட உனக்கு இறங்குவேன்னு சொன்னாரு. நமக்கு உதவி செய்ய இறங்குவேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அதுக்குத்தான் இந்த ஏலியாவும் நெகமியாவும் உங்களுக்கு முன்னுதாரணமா எடுத்துக்காட்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கண்மண தேவ பிள்ளைங்களே, சரி, இந்த ஒரு காரியத்தை மட்டும் இந்த வாரத்துல பார்ப்போம். தொடர்ந்து இருக்கிற அந்த 4 வாரத்திலும் கர்த்தருடைய கிருபையை குறித்து நம்ம பேசணும். நித்திய கிருபையிட இறங்குவன் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு நமக்கு என்ன உதவி செய்யறான்னு சொல்றாரு. யாத்திரா 33:19. ஆமென். நல்ல நல்ல நல்லா வாசிங்க. என்மேல வானாவை சாப்பிட்டு. ஆமென். அல்லேலூயா. எஸ், நமக்கு கிருபையை கிடைக்க செய்கிற கிரியை என்ன? முதலாவது தேவனிடத்திலிருந்து. கர்த்தர் சொல்றாரு, நான் எவன் மேல் யார் மேல் தேவனுடைய சித்தத்தை ஸ்தோத்திரம் செய்ய நான் இருக்கிறேனோ, ஆமென், அப்பொழுது கிருபையை என்னச்சு கொண்டு வரும். அல்லேலூயா. முதல் காரியம் என்னது? தேவனுடைய சித்தம் கிருபையை கொண்டு வரும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம். நீங்கள் நானும் தேவனுடைய சித்தம் செய்யணும். தேவனுடைய சித்தத்தை மட்டும்தான் செய்யணும். ஆமென். தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது
கிருபையை கொண்டு வரும். இரண்டாவது 2 சாமுவேல் 22 ஸ்தோத்திரம் 2 சாமுவேல் 22:47 வாசிங்க. எனக்கு விரோதமாக எழும்புகிற மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறீர். துதித்து சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு அவன் சந்ததிக்கும் சதா காலம் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ரட்சிப்பு கிருபையை கொண்டு வரும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்னது? தேவனுடைய ரட்சிப்பு கிருபையை கொண்டு வரும். முதல்ல என்னது? தேவனுடைய சித்தம் கிருபையை கொண்டு வரும். தேவனுடைய ரட்சிப்பு கிருபையை கொண்டு வரும். இதெல்லாம் விரிவா நம்ம பார்ப்போம். அடுத்து 1 ராஜாக்கள் 8:23. 1 ராஜாக்கள் 8:23. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இல்லை. ஆமென். தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பதாக நடக்கிற உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிற கர்த்தர். அப்ப மூன்றாவதாக தங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக நடந்தால் கிருபை வரும். கிருபைய கொண்டு வரும். அல்லேலூயா. புரிஞ்சுதா? தங்கள் முழு இருதயத்தோடு. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சா என்ன ஆயிரும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேண்டாம். தங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பதாக நடந்தால் கிருபைய ஸ்தோத்திரம் கொண்டு வரும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அப்ப அந்த மூன்று காரியத்தை நம்ம தியானிக்க போறோம் வருகிற வாரங்கள்ல. கர்த்தருக்கு சித்தமானபடி இந்த மூன்று காரியம். ஒண்ணு, தேவனுடைய சித்தம் கிருபையை கொண்டு வரும். தேவனுடைய சித்தம் கிருபையை கொண்டு வரும். இன்னொன்னு, தேவனுடைய ரட்சிப்பு கிருபையை கொண்டு வரும். மூன்றாவது, தங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக நடந்தால் கிருபையை அது நிச்சயம் கொண்டு வரும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நான் எவ்வளவோ காரியத்துல சொல்றேன். இதனால நான் நிறைய பேருக்கு சத்துருவா மாறி இருக்கேன். பிள்ளைகளை கண்டிச்சு வளங்க, பிள்ளையாண்டன வளர்க்க வேண்டிய விதத்துல வளங்க. இன்னைக்கு நீங்க லூசு கொடுத்துட்டீங்கன்னா அவன் அன்னைக்கு அந்த லூசாவே மாறி வேற வழியா போயிருவான். வேண்டாம். பெற்றோர்களே, கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து உங்க பிள்ளைகளை, நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளை நீங்க வளர்த்தீங்கன்னா பிற்காலத்துல உங்களுக்கு கண்ணீர் கவலை இருக்காது. இல்லைன்னு சொன்னா கண்ணீர் கவலையை தவிர வேற எதுவும் இருக்காது. ஆமென். தேவன் என்ன சொல்றாரு? இமை பொழுது கைவிட்ட ஐயா, அதுக்கே என்னால முடியல, நான் என்ன செய்றேன்? நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குன்னு சொல்றாரு. காலகாலமாய் நித்தியமாய் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கை புரியுது? கண்ணை மூடிருங்க. உங்க வாழ்க்கை எத்தனை பேருக்கு புரியுது? அப்பாவுக்கு வேற வேலை இல்ல, கத்துறதான் அவருக்கு வேலையை. கத்தட்டும். நான் என் அசால்ட்டா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா, ஏலியின் பிள்ளைகளை போல பேலியாளின் பிள்ளைகளை ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஆப்போசிட்டா இருந்து சிரிச்ச உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். அந்த நாட்களை நான் அப்படி வளர்த்திருக்கலாமா, இப்படி வளர்த்திருக்கலாம் நினைச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. இன்னமும் நாட்கள் இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது. பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தி வளர்த்துருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா தேவன் சொல்றாரு, நான் உங்களுக்கு உதவி செய்ய இறங்குகிற தேவனா இருக்கிறேன். அவங்களுக்கு கிருபை செய்ய என் கிருபையை கொடுக்குது. கர்த்தருடைய கிருபையை நமக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் இரக்கமுள்ளவரா இருக்கிறார். இரக்கமுள்ளவரா. எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்.
ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. சர்வ வல்லமையுள்ள எங்க தேவனாகிய கத்தாவே, இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இம்மட்டுமாய் தேவனாகிய கத்தர் எங்களை இந்த பரிசுத்தமுள்ள உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள கிருபை தந்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். காலை முதல் இந்த வேலை வரைக்கும் சப்பா உடைய நாமத்தை பாடி துதிக்க ஆராதிக்க கிருபை தந்தீங்க. ஆமென் ஆண்டவரே. உடைய வார்த்தை பகுதியிலே சப்பா ஆண்டவரே எங்களோடு கூட பேசினீங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரே சப்பா. ஆமென் 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 என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. எசப்பா நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்னீங்களே எசப்பா. கிருபையுடன் இறங்க வேண்டுமானால் நீங்க என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே கண்டிப்பாய் உணர்த்தினீங்களே ஆண்டவரே. ஸ்தோத்திர எசப்பா. உடைய நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திர ராஜா. அதற்கு நாங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க அப்பா எங்களுக்கு கிருபை செய்வீராக, கிருபை தருவீராக ஆண்டவரே. உடைய சத்தத்தை கேட்டு உடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை பெற்ற நாங்கள் ஆண்டவரே உடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் முழு உள்ளத்தோடு கூட முழு ஆத்மாவோடு கூட தேவனிடத்திலே ஆமென் ஆண்டவரே அன்பு கூர்ந்து என் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்திலே எங்களுக்கு வேற ஒன்று வேண்டாம் ஆண்டவரே. உங்க கிருபை மாத்திரம் எங்களோடு கூட எங்க பிள்ளைகளோடு கூட அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கிருபையை நாங்கள் ஒரு நாளும் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரே சப்பா. ஆமென். ஏலியை போல நாங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே வளர்த்து விடாதபடிக்கு ஆண்டவரே ஆமென் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் பிள்ளைகளுக்காக திறப்பிலை நின்று ஜெபிக்கிறவர்களாய் பிள்ளைகளை உணர்த்தி ஆண்டவரை வளர்க்கிறவர்களாய் ஆமென் தேவையான நல்ல பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. தன்னுடைய மனம் போன போக்கிலே பிள்ளைகளை வளர்க்காதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகளை கண்டிப்பாய் கர்த்தருக்குள்ளாக ஆமென் நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. ஆமென் தகப்பனே. அப்பா இங்கு வளருகிற இந்த யெகோவாயிரே ஆராதனை மையத்தில் வளருகிற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஏசப்பா ஆமென் தகப்பனே வார்த்தையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வல்லமையிலும் ஆண்டவரே தேவ கிருபையிலும் மனித தயவிலும் ஆண்டவரை விருத்தி அடையட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெரிய கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரை வளரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் ஆண்டவரே கர்த்தருடைய சாபத்தை வாங்கி விடாதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளு ஆண்டவரை பெற்றுக்கொண்டு வளருகிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிற ஜெபிக்கிற எங்கள் பிள்ளைகள் மீது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நித்திய கிருபையை வைத்து ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஆண்டவரே நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொன்னீங்களே ஏசப்பா. ஆமென். அந்த கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மீது ஆண்டவரே அமரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர ஏசப்பா. இன்னும் இங்கு வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலே வளர ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த நல்ல அறிவுரைக்காய் கர்த்தர் கொடுத்த நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா நன்மைகளுக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் தேவைகளோடு கூட கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளும் எசப்பா நீங்க சந்திக்கும்படியாய் குறைவுகளை நிறைவாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்களில் இருந்தா பலவீனத்திலிருந்து கத்த பரிபூர்ண சுகத்தை கத்த கொடுங்க. பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு இருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆமென் ஆண்டவரே எல்லாவற்றிலும் நின்று விடுவித்து ஆண்டவரே குடும்ப வீட்டிற்கு செல்லும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திர ஏசப்பா வந்த வண்ணம் அல்ல ஆண்டவரே ஆமென் நிறைவான சந்தோஷத்தோடு திரும்பி செல்ல ஆண்டவரே ஒரு சமாதானத்தோடு இருக்க கத்தர் உதவி செய்வீராக. அப்பா உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை பகிர்ந்து கொடுத்த மகனை கர்த்தர் பலப்படுத்தினதுக்காய் இன்னும் கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசுவா. உம்முடைய வார்த்தை மகனோடு கூட பேசட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திர அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. ஆரம்பம் முதல் முடியும் வரைக்கும் உங்க கிருபையின் பிரசன்னம் எங்களை நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். 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 God bless you all.